The most unfair eviction in Big Boss season history. தாயின் கூட பார்க்காம வீக் பண்ணிட்டீங்களடா. அவங்க என்னடா பண்ணாங்க? யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? ஒரு ரிவ்யூவரா இருந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி விளையாடுறதுன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அது தப்பா? அது குற்றமா? இவ்வளவு நாளா வெளியே வராத அவங்களோட இந்தியா கிளிட்ஸ் ரிவ்யூ வீடியோ அது எப்படா மாயா எவிக்ஷன்ல கடைசி இடத்துல இருக்கும் போது மட்டும் வருது? எப்படி வருது? எப்படி வெளியாகுது? ஆனா செம பிளானிங் பண்றீங்கடா, செம பிளானிங் பண்றீங்க. விசித்ராவுடைய எவிக்ஷன் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். தாயை எவிக் பண்ணிட்டீங்க. முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்ப பண்ணது நம்மளால ஏத்துக்க முடியாது. ஆனா கடைசி வாரம் வரைக்கும் மாயாவை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்களா? கடைசி வாரம் வரைக்கும் மாயாவை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்களா? நடத்துங்க, நடத்துங்க, நடத்துங்க. எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு. உண்மையா பொய்யான்னு தெரியல. இந்த போட்டோவை பாருங்க. தெரியலையா? ஜூம் பண்ணி காட்டவா? இங்க இந்த சுருதின்னு போட்டிருக்கு இல்லையா? இந்த சுருதி ஒரே ஒரு ஆளுடைய வீடியோவை மட்டும், ஒரே ஆளுடைய போஸ்ட்டை மட்டும் லைக் பண்ணியிருக்காங்க. விஜய் வர்மா. இந்த ஆள் உள்ள வந்து மாயாக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி ஆடும் போதே நான் நினைச்சேன், எந்த கேமே விளையாடாம எதையுமே ஜெயிக்காம மாயாக்கு மட்டும் உள்ள சொம்படிச்சுட்டு இருக்கும் போதே நினைச்சேன், எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு. ஓ, அப்படி போதா கதை? ஓ, அப்படி போதா? யார் இந்த சுருதின்னு கேட்குறீங்களா? பிக் பாஸுடைய மெயினான டிசிஷன் அத்தாரிட்டியில் ஒரு ஆள். அவங்களும் விஜயவர்மாவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். அவங்களும் மாயாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம். எதுக்குடா இந்த